பத்திரிகையாளர் திரு டிவி சோமு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். இப்ப விசிக கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல குறைச்சோ இல்ல ஏற்றியோ இதற்கான வாய்ப்புகள் எப்படி நம்ம பார்க்க முடியும்? விசிக தரப்புல 12 தொகுதி வரைக்கும் எதிர்பார்க்கறாங்க. அதுக்கப்புறம் அதை குறைச்சது அப்படின்னா ஒரு 8+ MP தொகுதி ஒண்ணு எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதுதான் தகவல். ஆனா இப்ப இருக்கிற சூழல் பாக்குறப்ப அந்த 8 சீட்டு திமுக தர முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விதான். இப்போ புதுசா தேமுதிக வந்திருக்குது. அதே போல போன தடவை மக்கள் நீதி மையம் இல்ல, அவங்க இடையில தான் வந்தாங்க. அவங்க MP சீட்டு மேலவை கொடுத்தாங்க. இப்ப மறுபடியும் அவங்க இந்த சட்டமன்ற தொகுதியில ஒரு மினிமம் 2 வைங்களேன், அது ஒரு இது எதிர்பார்ப்பாங்க. அது மாதிரி SDPI வருது. இன்னும் வேற சிறு கட்சிகள் இவங்கள்ட்ட வருதா என்ன ஏதுன்னு தெரியல. பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இந்த ஒரு சூழல்ல அவங்க நிச்சயமா கூடுதல் சீட்டு ஏற்கனவே இருந்த கட்சிகளுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கறதுதான் பெரிய கேள்வி. என்ன சொல்ல போனா உள்ள சீட்டையே குறைக்கிறதுக்கான ஒரு சூழல் தான் இப்ப போயிட்டு இருக்கு திமுக பொறுத்த அளவுல. ஏன்னா அவங்க கடந்த தேர்தலை விட இன்னும் கூடுதலா நிக்கணுங்கிற ஒரு இதுல உறுதியா இருக்கிறாங்க. அதுதான் அவங்கள்ட்ட போயிட்டு இருக்கு. அதே நேரத்துல இப்ப விசிக ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு. நாங்க காங்கிரஸோட பலம் வாய்ந்த கட்சின்னு அவங்க சொல்றாங்க. இந்த சூழல் எல்லாம் பாக்குறப்ப கடந்த முறை 6ங்கிறது ஒரு சீட்டு கூட ஒரு 7 அப்படிங்கிறது கிடைக்கலாம். அதோட சேர்த்து 2028 வேணா ஒரு MP சீட்டு தர்றதாக வாக்கு கொடுக்கலாம். இப்ப கமலுக்கு அப்படித்தானே முன்னாடியே அவங்க வாக்கு கொடுத்தாங்க, பின்னாடி அதை மேலவை MP ஆன சூழலுக்கு கொண்டு வந்தாங்க. அந்த மாதிரி செய்யலாம். அது இப்ப காங்கிரஸை பொறுத்தளவு நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிற விஷயம் தான். நிச்சயமா அவங்களுக்கு கடந்த முறை இந்த அதே 25க்கு மேல வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தெரியல. ஏன் அப்படின்னா இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு MP சீட்டு தரேன் இருக்காங்க. அதை செல்வ பெருந்தகையே வெளிப்படையா சொல்லி இருக்கிறாரு. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி உள்ளாட்சியில 20% வேணும், கூடுதல் சீட்டு வேணும், MLA சீட்டு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நிச்சயமா திமுக ஒத்துக்காது. உள்ளாட்சி தேர்தலை பத்தி இப்ப தலையாட்டி இருந்தா கூட அதை பின்னாடி பாத்துக்கலாம் தான் நினைப்பாங்க. MLA சீட்டுகளை பொறுத்த அளவுல இவங்க வெளியில புலவர தகவல் மாதிரி 39, 30 இப்படி எல்லாம் காங்கிரஸ் எதிர்பார்க்குது. அப்படிங்கிற விஷயம் நிச்சயமாக 100க்கு 100 நடக்காது. அதான் என்னுடைய ஒரு பார்வையா இருக்கு. அந்த 25ல 18 ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறப்ப இவங்க என்ன செய்வாங்கன்னா 20ல இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. 18 ஜெயிச்சிருக்கீங்க 20 வச்சீங்க அப்படின்ட்டு அது என்ன உள்ளதும் போகுது அப்படிங்கிற ஒரு சூழல்ல அவங்க சரி 25ஆவது வந்தா போதுங்கிற நிலைமைக்கு கொண்டு வந்துருவாங்க. இப்ப காங்கிரஸும் பாத்தீங்கன்னா 2014 அவங்க தனியா நின்னது கடைசியா தான் வாங்கினது 4.3% தானே. அதை தாண்டி ஒன்றும் இது இல்லையா. அந்த தேர்தலில் 30,000 ஓட்டு தான் வாங்கினாரு இவரு மாணிக்கம் தாகூர். புரட்சி பேசக்கூடியவர் அதான் வாங்கினாரு அவருடைய. அதுக்கு அடுத்தது திமுக கூட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் தான் 4,000 ஓட்டுல ஜெயிச்சாரு, பல லட்சம் ஓட்டு வாங்கினாரு. இது எல்லாம் திமுக கூட்டணிக்கு, திமுக பிளஸ் மதிமுக, ஏன்னா வைகோ போட்டிட்ட தொகுதி அது. இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளால வந்த பலம் தான். அப்ப காங்கிரஸுடைய பலங்கிறது மாணிக்கம் தாகூருக்கு 30,000 வாக்கு தான். அதனால இதெல்லாம் திமுக சொல்லி அவங்க அந்த 25ங்கிறத தான் அடக்க பார்ப்பாங்க. புதிய கட்சிகள்லாம் வேற வந்திருக்கிறதுனால 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.